மாமா சரியான சரியான மீனாக இருக்கு மாமா. ஆஹா தண்ணி கீழே தான் இருக்கு. ரைட். ரொம்ப நல்லா இருக்கு மொத்தத்தில். இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு தென்னந்தோப்பு. அது மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே வாழை மரம் இருக்குது. வாழைத்தோப்பை சுற்றி பார்க்க போகிறோம். இல்லை வாழை கட்டு ஆள் இருச்சாதாங்க. ஆள் இருக்கா அங்கே போய் சாப்பிட்டு வச்சுக்கலாமாடா. 5 ரூபா போட்டு போய்க்கலாம். இங்கே எவ்வளோ இருக்குது? இல்லை 600 ரூபாயை கொடுத்து வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாழை மரத்தெலாம் க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்காங்க. செடி வெட்டலை, களை வெட்டலை. ஆமாம் இந்த இங்கே தான் வந்தோமா? குளிக்கிறதா அதான்டா அதை கீழே. ஆமாம் இல்லை அங்கேயே வெட்டிக்கலாம்ங்கிற போது காய ஒன்றும் காணுமாடா. வாழை சூப்பராக இருக்கும். எஸ் காவக்காரம் இல்லையாடா. அவங்க தானே சொல்கிறாங்க காவக்கார் இருப்பாங்க. ஓஹோ கிணறு. மாமா சரியான சரியான மீனாக இருக்கு மாமா. ஆஹா தண்ணி கீழே தான் இருக்கு. மீன் மாடு போயிருக்கு. 400 ரூபா கொடுத்து வெட்டிட்டு போயிடலான்னு பார்த்தேன் நான். 2 வேலைக்கு இருக்கேன். மாதிரி 100 ரூபா பார்க்க மாதிரி வெட்டிட்டு போயிடலாம். ரைட். இல்லைம்மா நம்ம அழைச்சிட்டு போயிருக்கேன். ஆய்வாளர் இருக்குது அங்கிட்டு இருக்கு. அந்த பக்கம் இருந்துச்சு. அது அவங்களுக்கு லட்சுமி சாமி இது அவங்களுக்கு. அது முன்னாடி தான் நம்ம ஆளுது. நம்மளை வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லி வச்சு போயிட்டாங்க. காலையில் கூட உணராம ஃபோன் பண்ணாங்க. அப்போ மரத்துக்கு ஆள் வருவாங்க. அப்போ நீங்கள் கொடுக்கவே கூடாது. ஃபுல்லாக சொன்னமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப நல்லா இருக்கும் மொத்தத்தில். பண்ணாடியே எனக்கு 2 மரம் வெட்டிக்கலாங்களா? நாய் கிடைக்கும். ஏன் இப்போதான் தமிழ் ஏன் மர மாடி சொல்லிட்டு வந்தேன். இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு தென்னந்தோப்பு. அது மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே வாழை மரம் இருக்குது. வாழைத்தோப்பை சுற்றி பார்க்க போகிறோம் சும்மா ஜாலியாக. இந்த கிணறு பெருசாக இருக்குது. பெருசாக இருக்க சைஸுக்கு உள்ள கிணறு பெருசாக இருக்குமா?
பார்த்துருவோம். கொய்யால பெருசாக தண்டை இருக்குது. ஆத்தாடி ஐயோ அங்கே வருங்க எவ்வளோ மீன் பார்த்தீங்கன்னா ஜம்மல் இருக்கு. இன்னும் ஒரு மீன் தான் பெரிய மீன் இருக்குது, மற்றெல்லாம் பொடி பொடி மீனாக இருக்குது. செம்ம